ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி துணை செயலாளர் நடிகை காயத்ரி ரகுராம் அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? உங்க கட்சி எப்படி இருக்கு? கட்சி நல்லாதான் இருக்கு. கட்சி நல்லாதான் இருக்கு. ஒரு சில பேர் யார் யாரெல்லாம் ரொம்ப நாளா இது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த வஞ்சனையோட செயல்பட்டாங்களோ இன்னைக்கு அவங்க போயிருக்காங்க, அவ்வளவுதான். சோ கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறீங்களா? தொண்டர்கள் மத்தியில எந்த பாதிப்பும் கிடையாது. தொண்டரும் போல ஒன்லி இந்த நபர்கள் தான் போயிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த நபர்கள் கூட இருக்கிற சில என்ன சொல்றது ஹார்ஷா சொல்லணும்னா அவங்க என்ன ஒரு அல்லக்கை அப்படின்னு வாங்கல, அவங்க கூட போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உண்மையான தொண்டர்கள் இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பாங்க. அவங்க ரெட்டலை கிட்ட தான் இருப்பாங்க. அதனால கட்சி ஒண்ணு பிரிஞ்சு போல இந்த மாவட்டத்துல அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது உள்ளுக்குள்ள இருந்த ரொம்ப நாளா இருந்து இவரை எப்படியாவது எங்களோட பொதுச் செயலாளரை இறக்கணும்னு நினைக்கிறவங்க இது கொஞ்ச நாளாவே போய்கிட்டு இருந்தது. அது இன்னைக்கு மொத்தமா இன்னைக்கு சுயரூபத்தை இன்னைக்கு பார்த்தாச்சு. அது வெளிப்படையாக அவங்க பேசிட்டாங்க, பண்ணியிருக்காங்கன்னு போது டெஃபினட்டா அது இது ஒரு குட் தான். ஏடிஎம்கே நல்ல விஷயமா தான் நான் போகட்டும். நம்ம சில நேரத்துல அந்த நல்ல செடி கூட இன்னொரு கெட்ட செடி, அந்த வீடு மாதிரி இருக்கிற செடி எல்லாம் வளர்ந்துச்சுன்னா அந்த நல்ல வளர்ற செடியை கெடுத்துதான் விடும். அதுக்கு களை எடுத்து போடுறது பெட்டர் தான். இன்னும் நிறைய கலைகள் போகுமா எதிர்பார்க்கறாங்களே? எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு அரசியல் கொடுக்கிற ஒரு கட்சி, நல்ல ஆட்சி கொடுத்த கட்சி அப்படின்னு இருக்கும்போது யாருமே வற்புறுத்தி இங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. வற்புறுத்தி நீங்க போகணும்னு சொல்லல. ஐயா அவர்கள் அதுதான் ஒரு உண்மையான விஷயமா வச்சிருக்காரு. யாருமே நீங்க போகணும்னு ஆசைப்படணும் அந்த மாதிரி இல்ல. அவர் இத்தனைக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாரு. யார் யாரெல்லாம் இந்த மாவட்டத்துக்கு யார் யாரெல்லாம் எம்எல்ஏ கேண்டிடேட் போடணும் அப்படின்னு சொன்னது அவங்க கேட்டவங்களுக்கு அப்படியே கொடுத்ததுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்க வைக்க முடியல, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படின் போது மொத்தமா ஐயா மீது பழி போடுறது அநியாயம். அவன் தொடர்ந்து இந்த வயசுலயும் அவர் சுற்றுப்பயணம் ஒரு இடம் கூட விடாம அவர் போயிருக்காரு. நல்ல கேம்பெயின் பண்ணியிருக்காரு, மக்கள் பிரச்சனைகளை பேசியிருக்காருன்னு போது அவரோட இது கரெக்டா பண்ணியிருக்காரு. கட்சி என்பது ஐயா மட்டும் இல்ல, ஐயாவோட சேர்ந்து இவங்க எல்லாருமே தான் கட்சி அப்படின்னும் போது எல்லாரும் அந்த தோல்வியை பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நினைச்சு பார்ப்போம். நாங்க இல்ல அவர் தான் எல்லாமே பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அது தவறா இருக்கு அப்படின்றது. இப்ப எஸ்பி வேலுமணி அவருடைய பேரும் எடுபடுது. அவரும் வருவதற்கான வயனா கரெக்டா ஏதோ ஒரு இதுல படத்தர வைக்காம எம்ஜிஆர் படம் மட்டும் தான் வச்சிருந்தாரு. இந்த 2 நாளுக்கு முன்னாடி மீட்டிங்கை புறக்கணிச்சாரு. அதிமுகனுடைய செயற்குழு இதுல இருந்தா புறக்கணித்தாரு, அவர் கலந்துக்கலன்னு. அவரும் போறாரு. 2 விஜயபாசுகளுக்கு பிறகு வேலுமணி தான் போறாரு. குங்கு வட்டாரத்துல இருந்தும் ஒருத்தர் காலி ஆகிறாரு மாதிரி தகவல் வந்துச்சு. ஒருத்தர் இங்கிருந்து போறாங்கன்னா அவங்களோட மெரிட் கம்மி தான் ஆகுமே தவிர ஜாஸ்தி ஆகும், சூப்பர் ஆகும், நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது வரைக்கும் இந்த கட்சியில இருந்தா இன்னொரு மற்ற கட்சிக்கு போனவங்க எல்லாருமே அவங்களோட மெரிட் கம்மியாயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கோங்க. அவர் இங்க ஒரு காலத்துல ஆக்டிங் சிஎம்மா இருந்தவர். ஆமா, ஆக்டிங் சிஎம்மா இருக்கும்போது அவர் இங்க துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்து இன்னைக்கு திமுக போனதுக்கு அப்புறம் அவரோட மெரிட் என்ன? அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. எங்க போனாலும் ஸ்டாலின் தேனி மதுரை போனா பக்கத்துலயே வச்சுக்கிறாரு. எம்எல்ஏ ஆயிருக்காரு, அது மாற்று கருத்து இல்ல. அது அவருக்கு எம்எல்ஏ ஆயிருக்காரு. ஆனா அது தாண்டி அந்த துணை முதல்வர் ஆக்டிங் சிஎம் என்ற ஒரு பொசிஷன் அவருக்கு இல்ல இன்னைக்கு. அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு எதிர்கட்சியில ஸ்டாலினுக்கே முதலமைச்சர் இல்லையே, இல்ல அப்படி நான் சொல்லல. சப்போஸ் அப்படியே வந்திருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுக்க மாட்டாரு, உதயநிதி அவர்களுக்கு தான் துணை முதல்வர் பதவி கொடுத்திருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள வளர்த்து அவங்களுக்கு ஆளாக்கி அவ்வளவு விஷயங்கள் செஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க இல்ல அவன் என்ன பொறுத்த வரைக்கும் போனவங்க எல்லாம் தாம் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் அப்படின்னு நான் சொல்வேன். அவங்க நம்பிக்கை என்னன்னா அவங்களோட கேஸ பாதுகாக்கணும், அது பிரச்சனையாக கூடாது,
அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க தான் அங்க போயிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இதுக்கப்புறமும் சம்பாதிக்கணும், இதுக்கப்புறம் நம்ம டெண்டர் எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் அங்க போயிருக்காங்க. அப்படின் போது விஜய் ஊழல் இல்லாத ஊழலையே ஒழிச்சிட்டேங்கிறாரு. நீங்க என்ன டெண்டர் எடுக்கவும் பதவிக்காண்டியும் வாரியத்துக்காண்டியும் போறாங்கங்கிறீங்க? ஊழல்லாம் அவர் எப்படி ஒழிக்க முடியும்? அவர் சினிமா நினைச்சிட்டு இருக்காரா? இது எப்படி ஒழிக்க முடியும்? நீங்க அப்படின்னு ஒழிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆதவ அர்ஜுனையும் புசி ஆனந்த் தான் ஒழிக்கணும். எல்லாரும் பல குற்றச்சாட்டுகள் அவங்க மீது வருது. அப்படியும் நீங்க வந்து என்ன பவுடர் ஷரத்ன்னு ஒருத்தர் உட்கார வச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் பதவியில இருந்து எடுக்காம. எல்லாம் உலகத்துக்கே தெரியும் அது என்னன்னு. அந்த குழந்தைக்கு பாராசிட்டமால் கொடுத்தேன்னு தானே சொல்றாரு. பாராசிட்டமால் நீங்க வந்து பால்ல போட்டு 2 ஷேக் பண்ணி அது கரைஞ்சிரும் மாத்திரை. நீங்க பொடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஏது பொடி பண்ணி பண்ணணும்ன்றது இதே இல்லை. ஸோ நீங்க அது பண்ணிருக்கீங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே வட்ட வெளிச்சமா தெரியும். யாராவது வந்து நல்ல ஓப்பன் போன்ல பாக்டீரியா இருக்கும், மாத்திரை பாக்டீரியாவோட சேர்க்க குழந்தைக்கு கொடுக்கறது அதுல போட்டு நீங்க வந்து கிரஷ் பண்ணுவீங்களா? அப்படின்னு இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பொய் சொல்ல முடியுமோ அது நீங்க பண்ணிருக்கீங்க. போன்ல கிரஷ் பண்ணிருக்கீங்க. அது எதுக்கு கிரெடிட் கார்டு தேவை? அதுக்கப்புறம் அதுக்கு எதுக்கு 500 ரூபாய் தேவை? அது 500 ரூபாய் தான் எல்லாரும் சொல்றாங்க எதுக்கு அப்படின்னு. சோ அப்படி இருக்கும்போது அவரை இன்னும் தூக்கல. சரவணன் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெண்மணியை வந்து ஹராஸ் பண்ணிருக்காரு. அந்த தூத்துக்குடி சைடு எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் விஜய பார்க்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. அவங்களையும் இன்னும் தூக்கல. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள், பல நிர்வாகிகள் வந்து இன்னும் போதைப் பொருள் கையில வந்து மாட்டியிருக்காங்க. பல குட்கா பொருள் இப்ப மாட்டிருக்கு ரீசெண்டா. 30 லட்சம் வந்து என்ன சொல்றீங்க? எதை சொல்றீங்க நீங்க? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ். அதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. கரெக்டா விஜய் பாஸ்கரனா அங்க மாறும்போது எப்படி கரெக்டா குட்கா மாட்டுது அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாயர்ஸ், அரசுக்கு தேர்ந்தெடுக்கிற லாயர்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து இது வாங்கியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்கிறதா புகார் இருக்கு. அதே மாதிரி திமுகக்கு வந்து சேர்ந்த அஜிதா அவர்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காசு கொடுத்தாதான் பதவி கொடுக்குறாங்க அப்படின்றது. சோ இந்த மாதிரி பல பேர் இன்னைக்கு லிஸ்ட் நிறைய வந்தது, யார் யாரெல்லாம் எவ்வளவு டொனேட் பண்ணிருக்காங்க பார்ட்டிக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து வந்திருக்கு. இன்னி வரைக்கும் நீங்க வந்து நடத்துற அந்த ப்ரோக்ராம்ஸ்க்குலாம் யார் உங்களோட பேக்கிங், யாரோட பேக்கிங்ல நீங்க வந்தீங்க, எப்படி நீங்க இவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்ற விஷயம் இன்னி வரைக்கும் வந்து டிரான்ஸ்பரண்டா அவர் இன்னும் கொடுக்கல. அப்ப எப்படி இது ஊழலற்ற ஆட்சியா இருக்க முடியும்? போறவங்களுக்கு எல்லாம் ஒரு கணக்கு, ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும். 100% இருக்கு. எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் நம்மள வந்து கவுன்சிலர் ஆக்க மாட்டாங்களா, நம்மள மேயர் ஆக்க மாட்டாங்களா, நம்மள வந்து மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க, எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. மரகதம் குமரவேல் அது சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. ஏன் நான் மினிஸ்டர் ஆக கூடாதா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ தே ஹேவ் பீன் ப்ராமிஸ்ட். அந்த ப்ராமிஸ் வந்து இவங்க ஏதோ ஒரு ப்ராமிஸ் நடக்குது, வைகோ அவர்கள் வாயால சொல்லி இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி மாத்தி பேசினாரு. அது என்ன மாத்தி பேசினாலும் உண்மைதான். குதிரை பேரம் 2 மாசமாயும் இன்னும் தீராம இருக்கிறது. நான் ஒரு விஷயம் அப்படி பாக்குறேன். இவர் சும்மா கூப்பிட்டுக்கிறாரு, அவர் நியூஸ்ல இருக்கணும். ஏன்னா அவர் கொடுத்த ப்ராமிசஸ் இன்னும் அவர் வந்து நிறைவேற்றாம இருக்காரு. சோ அதனால ஒரு காலத்துல திமுக இந்த டாக்டிக்ஸ் எடுத்துச்சு, நம்ம அதிமுக பிரேக் பண்ணிட்டோம், அதிமுக ஓபிஎஸ் வெளில வந்துட்டாரு, அதனால அதிமுக முடிஞ்சு போச்சுன்னா அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து திருப்பியும் டிவிகேவும் அதேதான், தாவேகாவும் அதே அரசியல் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் சொல்லுவாரு, அவரு வாயில திறந்தாலே பொய்யா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, அதாவது விவசாயிகளோட ஸ்போர்ட்ஸ் ஆளுங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இதோட பெரிய அறிவாளி இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியாது. அப்படின்னு இருக்கும்போது இவங்களோட தவறான செயல்கள், இவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயங்களை அது திசை திருப்பறதுக்காகவே இங்க இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களை வாங்குறாங்க. 1. 2வது வந்து ஏன்னா மீடியால கண்டென்ட் வரணும், இது தாண்டிட்டு தாவேக்கா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ஆட்களை மட்டும் கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க ஏதாவது செய்யணும்ல களத்துல எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் போலீஸ் அந்த சிங்கப்பெண் இது பண்ணிருக்காங்க, அது என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? பாலியல் குற்றங்கள் கம்மியாயிருக்கா? இல்ல, நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னி வரைக்குமே அதிகரிச்சிருக்கு.
போதைப் பொருள் பழக்கம் இன்னும் வெளியில சுத்திட்டு தான் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு வந்து என்ன ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நீங்க மாற்றம் என்னன்னா இப்போதைக்கு எம்எல்ஏ இங்க இருக்கிற எம்எல்ஏ கூட்டு போகணும், திமுகல இருக்கிற இப்ப கூட்டணியை கூட்டு போகணும், டீம் கீழ பட்டியல ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா இந்த இது என்ன கூட்டணி, டகர டப்பா கூட்டணியா, எனக்கு என்னன்னு புரியல. சோ இது வந்து அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு மாறாதான் அவர் செயல்பட்டிருக்காரு அப்படின்றதுதான் விஜய் அவர்கள் அப்படின்றதுதான் பார்க்க முடியுதுங்க. இல்ல இந்த பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இபிஎஸ் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம், நம்ம கட்சிக்காரங்க தானே, எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாரையும் விடுறாருன்னா ஒரு தோல்வி ஒரு அனுசரணை இல்லையே. நீங்களே சொன்னீங்க ஓபிஎஸ் அங்க இருந்தாருன்னு, ஓபிஎஸ் விட்டுட்டாங்க, செங்கோட்டையனை விட்டுட்டாங்க, இப்ப 2 விஜயபாஸ்கர்களை விட்டுட்டாங்க. ஏன் விடணும்? எடப்பாடி அவர்கள் மீதும் கையை காமிச்சுதான் போறாங்க. இவர் எங்களை அனுசரிக்கல, இவர் எங்க பேச்ச கேட்கல. இங்க பல எம்எல்ஏக்கள் போகலையே, அதிமுக தாண்டி பல எம்எல்ஏக்கள் போகல அப்படின்னு இருக்கும்போது உண்மையாக இருக்கிறவங்க இங்கதான் இருக்காங்க. அவர் செய்யறது கரெக்ட். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் பார்த்த எம்எல்ஏஸ் எல்லாருமே போனவங்க தான் பேசியிருக்காங்க. ரெபல்லா ஆரம்பிச்ச ஒரு குரூப் வந்து அவங்க பேசியிருக்காங்க, ஐயா இது வரைக்கும் வாய திறக்கல. ஏன்னா அவரு காமிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யூனிட்டி இருக்கணும், நம்ம அனுசரிச்சு போகணும், அவங்க அப்படி பண்ணாலும் நம்ம வாய் திறக்க கூடாது, அவங்களுக்காக நம்ம வந்து நாளைக்கு எந்த மனஸ்தாபமும் வரக்கூடாதுக்காக தான் அவர் குவைட்டா இருக்காரு. இது வரைக்கும் அவங்களுக்கு எதிராக எதுவுமே தவறான விஷயங்கள் அவர் பேசினது கிடையாது. பேசுறதுல பூரா இவங்க தான். அதாவது யாரு உங்களை வளர்த்து விட்டாங்களோ அவங்களையே நீங்க மிதிக்கிறீங்க. இத்தனைக்கும் விஜயபாஸ்கர் அவர்கள் கூடயே நிப்பாரு, ஐயா பக்கத்துல கூடயே நிப்பாரு, ஒரே தட்டுல கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போறாங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஆட்களா இருப்பாங்க. பாட்டு கூட வைரலாச்சே, ஒரு எடப்பாடிய நடுவுல உட்கார வச்சுட்டு இவரு நீங்க நல்லா இருக்கணும். நாளைக்கு அவர் பர்வேஷ்க்கு செய்ய போறாருன்னு கேள்விப்பட்டேன். பர்வேஷ் வச்சுக்கிட்டா. ஆமா, அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் எப்படி மக்கள் நம்புவாங்க? ஊழல் குற்றச்சாட்டு அவ்வளவு இருக்கு. நீங்க கிளீன் பாலிடிக்ஸ் தரேன்னு சொன்னீங்க, என்ன மாற்றம் கொடுத்தீங்க? அதிமுகல இருந்து அங்க கூட்டு போய் தாவேக்கால உட்கார வச்சாச்சு, அது மாற்றம் வந்துருமா? அப்ப என்ன மாற்றம் கொடுத்துருக்கீங்க? இதுதான் மாற்றம் நடந்திருக்கு. அதிமுகல இருந்து அங்க கூட்டு போயிருக்கீங்க. இதனால என்ன அடிஷன் உங்களோட இது பல இளைஞர்களோட வாய்ப்பை அவங்க பறிக்கிறாங்கல்ல. விஜயோட கட்சி ரசிகர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், இப்போ இன்னைக்கு தொண்டர்கள் சொல்லலாம், ஏன்னா 2 கோடி மக்கள் அவங்க இருக்காங்க அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஓகே, 2 கோடி மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா பாதி பேர் வந்து அன்டிசைடடா தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மொத்தமா 1 crore ஓட்டு தான் அவரோட ஓட்டா இருக்கும். 1 crore ஓட்டு வந்து அன்டிசைடட். சரி நம்ம யாருக்கு வேணா போடலாம், இந்த வாட்டி சான்ஸ் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கோடி மக்கள். அந்த 1 கோடி மக்கள் இன்னைக்கு வந்து ஃபீல் பண்றாங்க, எப்படி இது மாற்றம் வாய்ப்பு எப்படி வரும்? புதுசா வரவனுக்கு எப்படி வாய்ப்பு வரும்? நீங்க அதுக்கு தானே கட்சியை ஆரம்பிச்சீங்க? இல்ல அதிமுகல இருந்து கூட்டு போறதுக்காக நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சீங்களா? இல்ல திமுகல இருந்து கூட்டு போறதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்களா? அப்ப அது தனித்துவம் என்ன இருக்கு விஜய்க்கு? அதுதான் இன்னைக்கு எல்லாருக்குமே. இது லீடர்ஷிப் குவாலிட்டியா? நீங்க வளர்க்கணும் உங்க கட்சிய. இன்னொரு கட்சி அவர் சொல்லியிருக்காரு, இந்த வார்த்தையும் சொல்லியிருக்காரு, ஊராம் வீட்டு நெய் இல்ல, நீங்க உங்க வீட்டுல ஸ்வீட்டு போடாதீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊராம் வீட்டு நெய்ல நீங்க தான் ஸ்வீட்டு போட்டு பாக்குறீங்க. அப்போ இந்த வார்த்தைக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன, நான் இன்னொருத்தரை சிஎம் ஆக்குறதுக்கு என்னோட பெரிய பொசிஷன், என்னோட சினிமா இண்டஸ்ட்ரியில மாஸ் ஹீரோவா இருந்து அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இவரை சிஎம் ஆக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் ஒரு காலத்துல சொன்னாரு இபிஎஸ் அவர்களை பார்த்து. அதே தானே இங்க இருக்கிற தொண்டர்களுக்கும் அதே ஃபீலிங் தானே. நீங்க வந்து 107 தான் வாங்கியிருக்கீங்க, 108 இடத்துல நீங்க வின் பண்ணிருக்கீங்க. 107 இன்னைக்கு 107, அந்த 107 இடத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க ஜெயிக்கல, முழுமையாக நீங்க ஜெயிக்கல. அப்ப நாங்க எதுக்கு உங்களை சிஎம் ஆக்கணும்? நீங்க எல்லாருக்குமே கேள்வி எழுப்பணும்ல. காங்கிரஸ் மானமா போச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் இதே இங்க விட்டுட்டாங்க. அரசியலே கிடையாது அவங்களுக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து செல்பிஷ் அஜெண்டா, அவ்வளவுதான். எங்கேயாவது யார் பின்னாடி முதுகுல வந்து சஃபாரியில ஓடணும் அப்படின்றது அவங்களோட அஜெண்டா. அவங்க ஒன்னும் பெரிய சூப்பர் அரசியல்லாம் நம்மளுக்கு வந்து இங்க அது காமராஜர் டைமோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் இங்க எதிர்பார்க்க முடியாது காங்கிரஸ்ல.
மத்தவங்க போனவங்க எல்லாருமே என்ன அவர் எதுக்கு முதலமைச்சர் ஆக்கணும்னு போனாங்க? எதுக்கு போனாங்க? ஏன்னா இங்க திருப்பி இன்னொரு தேர்தல் வரக்கூடாது அப்படின்றது அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக அங்க போயிருந்தாலுமே அங்க எதுக்கு இன்னொருத்தரை நான் சிஎம் ஆக்க முடியாது, நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவரு. அப்ப நாங்களும் இதே ஃபீலிங்ல தானே இருக்கணும். நீங்க வந்து உங்களை முதலமைச்சராக மக்கள் தீர்ப்பு தரல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம சிந்திச்சு பார்த்தாச்சுன்னா ஐயா அவர்கள் கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காரு. இன்னொன்னு, தாவேகா தரப்பு விவாதங்கள்ல பேசுறவங்க இவ்வளவு பேசுறாங்க, நாங்க அதிமுக ஆட்களை இழுக்கிறோம், திமுக ஆட்களை இழுத்து நாங்க ஆட்சி செய்யறோம்னு சொல்றீங்களே, நீங்க ஸ்டாலின் எடப்பாடி நீங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி வர்றதுக்கு நீங்க முயற்சி செய்ததுனாலதான் நாங்க அந்த இது பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப மட்டும் என்ன நடக்குது? திமுக அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடியும் ஸ்டாலினும் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு அவரு இது வரைக்கும் வைகோ அவர்கள் இழுக்க முடிஞ்சது. அவர் அந்த சிம்பிள்ல நின்னாரு, திமுகவோட சூரியன் சிம்பிள்ல நின்னாரு. அதனால வந்து அந்த சின்னத்துக்கு இருந்து வெளியில வர வேண்டியது இருந்து அப்புறம் ஜெயிக்க வைக்கிறேன், நான் உங்களுக்கு இது பண்றேன், பிரச்சாரம் பண்றேன்னா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அது வேற விஷயம். ஆனா திமுக இருந்து யாராவது தூக்க முடிஞ்சுதா விஜயால? ஏன் உடைக்க முடியல? ஏன்னா மொத்தமும் விசிகா அங்க இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் கூட்டணியா போயிட்டாங்க. காங்கிரஸ் நீங்க கணக்குலயே சேர்த்துக்காதீங்க. முஸ்லீம் லீக் இவங்க 3 பேரும் இன்னும் திமுகவோட இதுல இருக்காங்க. அப்போ நீங்க மறைமுக கூட்டணி தானே. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க வந்து திமுகவோட எம்எல்ஏஸ் ஒருத்தரை கூட உங்களால எடுக்க முடியலையே. அப்போ நீங்க மட்டும் அங்க வந்து சைலண்டா இருக்கும் போது இது வந்து நீங்க தான் இந்த வந்து ஒரு நிலையை கொண்டு வந்தீங்க. முழுமையாக ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது நீங்க தான். அப்படின்னு இருக்கும்போது திமுக வரலாமா, அதிமுக கூட்டணி சேரலாமான்னா அதிமுகல கலைஞர் குடும்பம் தவிர எல்லாமே அதிமுக காரங்க தான். ஏன் என்ன சேர்ந்தா என்ன? இப்போ எல்லாருக்கும் இந்த கேள்வி எழும்ல. நீங்க மட்டும் மாற்றத்தை திமுகவோட தயவுல நீங்க வந்து சிஎம் ஆகலாம். ஏன் இங்கே ஐயா எடப்பாடியார் அவர்கள் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு திமுக ஒத்துக்குச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா மக்களுக்கு நல்ல திட்டங்கள் போய் சேரணும், நல்ல ஆட்சி தரணும்னா ஏன் வரக்கூடாதுன்னு தான் நான் கேட்கிறேன். அவுட் சைட் சப்போர்ட் தானே. இன்னொன்னு பார்த்தா இப்ப முழுமையான தாவேக்கான ஒரு கட்சி இல்லையே, திமுகவும் அதிமுகவும் கலந்து தானே தாவேக்கா இருக்கு. நான் சொல்றேன், எங்க தாவேக்கா இருக்கு? சிஸ்டமே கிடையாது அங்க. அங்க சிஸ்டமே கிடையாது. இங்க இருந்து போனவங்க திமுகல இருந்து போன தொண்டர்களா இருக்கட்டும், அதிமுகல இருந்து போன தொண்டர்களா இருக்கட்டும், அங்க போய் என்ன பதவி எதிர்பார்த்து போறாங்க? அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு இவங்க உட்கார போறாங்களா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதானே. இப்ப கரூர்ல மதியழகன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் அந்த கரூர் கேஸுக்கு ஜெயிலாம் போயிட்டு வந்தாரு. அது நியாயமா நான் கேக்குறேன். இப்ப அவர் இப்ப இடத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் இருப்பாரு. நியாயமான்னு கேக்குறேன். அப்போ எந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை நீங்க உங்க கட்சிக்கு நீங்க செய்றீங்க? தலைவராகவே நான் கேக்குறேன். இது தலைவர் அந்த விஜய் அவர்களுக்கே நான் அந்த கேள்வி செய்யற துரோகம். நீங்க உங்களோட ஆட்களுக்கு செய்யற துரோகம். அப்ப எப்படி உங்க ஆட்கள் உங்களை நம்பி அங்க வந்து தொண்டர்கள் இருப்பாங்க? அதுவும் இங்க ஏமாத்திட்டு போனவங்க, முதுகுல குத்திட்டு போனவங்கள நீங்க எப்படி நம்புவீங்க? அவங்க உங்க முதுகுல குத்த மாட்டாங்க, என்ன நிச்சயம் இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு நிலையான ஒரு நல்ல அரசு கொடுக்க முடியாது அப்படின்றது வந்து கிளீனா தெரிஞ்சு போச்சு. இப்ப ராங் ஃபுட் ஆரம்பிச்சதே தப்பான காலில தான் ஆரம்பிச்சிருக்காங்க, தப்பான குதிரை பேரத்துலதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின் போது பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து இன்னி வரைக்கும் வந்து வாய் திறக்காம மீடியா ஃபுல்லா புறக்கணிச்சுட்டு வெறும் மாதவ அர்ஜுனையும் புசி ஆனந்தையும் கண்டமேனிக்கு நம்ம வந்து டைவர்ட் பண்றதுக்கு, டாபிக்கை டைவர்ட் பண்றதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. அது மட்டும்தான் நடக்குதே தவிர வேற எதுவுமே நடக்கலையே. இல்ல இப்ப இந்த கான்செப்ட்ல அவங்க எப்படி அந்த மேஜிக் நம்பர் 118 120 மெயின்டைன் பண்ணி அப்படியே கவர்மெண்ட் ரன் பண்ணிடுவாங்களா? எனக்கு என்னமோ டவுட் தாங்க. மக்கள் வந்து அது மேல நம்பிக்கையை விட்டுட்டாங்க. அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி விஜய் மீது இருந்த இமேஜ் இப்ப இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே இப்ப கொடுத்த இன்ஃபுளுசஸ் யார் யாரெல்லாம் பேட்டி கொடுத்து நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போட, நான் ஓட்டு போட போறேன்னு சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு வந்து நான் உங்களை ஓட்டு போட சொல்லலையே, நான் தானே இப்ப ஓட்டு போடுறேன்னு சொன்னேன் மாத்தி பேசியிருக்காங்க. சோ பல இடத்துல வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி விஷயமா இருக்கட்டும், இந்த 3 முதலீடு செஞ்ச 3 கம்பெனிகள் ஊர் மாறி போனது, ஆந்திராக்கு போனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு திமுக தான் காரணம்னு அந்த தொழில்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்குறாங்களே, அது திமுக கேட்ட 21% கமிஷன் காட்டி தான் இப்ப போனாங்கிறாங்களே. இவங்க தக்க வைக்கணும்ல, இவங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தாங்க?
இல்லைங்க இப்ப ஆட்சி மாறிடுச்சு வாங்கன்னு கூப்பிடுறதுல என்ன, என் கீர்த்தனாக்கு அது வராதா இல்லையா? அதுதானே நம்ம எல்லாருமே கேக்குறது. ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லனாலே இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டான்ல இங்க, அது பாப்பாங்கல்ல. அது டெஃபினட்டா நடக்கும். அது பெரிய பிரச்சனை அதுதான் இல்ல. வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இதுவரையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடின்னு கவர்மெண்ட் நம்பர் மேஜிக் நம்பர் கரெக்டா அதுதாங்க இருந்தது. இவர் வந்து யூ கே நாட் கம்பேர் வித் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மா அவர்களையோ புரட்சி தலைவரோடையோ கம்பேர் பண்ண முடியாது, கலைஞர் ஐயாவோடையும் கம்பேர் பண்ண முடியாது. தே ஹவ் given தி பெஸ்ட் ரூல் அப்படின்னு இருக்கும்போது மாறி மாறி திமுக அதிமுக வந்தாலுமே இன்னைக்கு டெவலப்மெண்ட் நடந்தது வந்து அதிமுக Women திமுக empowerment, ஆமா எல்லாமே தலித் நடந்தது. டெவலப்மெண்ட், எல்லாருமே இன்னைக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே வந்திருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் 2 திராவிட கட்சிகள். அப்படின்னு இருக்கும்போது நீங்க என்ன புதுசா வந்து என்ன செய்ய போறீங்க? ஸ்டிக்கர் தான் எடுத்து ஓட்ட முடியும், பேரை மாத்திக்கலாம். நான் முதல்வர் அப்படின்னு சொல்லும் போது விஜய் முதல்வர்னு பேரை மாத்திக்கலாம், விஜய் திட்டம் விஜய் அப்படின்னு மாத்திக்க வேண்டியதான். நீங்க அம்மா உணவகத்துல வந்த உடனே நீங்க அம்மா போட்டோ எடுத்துட்டு நீங்க வந்து உங்க போட்டோவை போட்டீங்க, இதெல்லாம் அநியாயம். அப்படின்னு இருக்கும்போது ஏன் உங்க போட்டோவும் போடுங்க அம்மா போட்டோவும் போடுங்க, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அது அவங்களோட போட்டோவும் இருக்கணும் உங்களோட போட்டோவும் இருக்கணும். அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு உங்க போட்டோ ஸ்டாலின் கவர்மெண்ட் படத்தை கூட எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களே, கடந்த முறை வந்தப்ப எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க, அவங்க கொண்டு வந்தது இருக்கட்டும்னு சொன்னாங்களா? இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு செயல்ல இருக்கு. அப்படின்னும் போது டெஃபினட்டா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து யாரும் அன்எஜுகேட்டட் கிடையாது. ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு யாருமே இன்னசென்ட்டா நம்பக்கூடிய ஆட்கள் இனி கிடையாது. இன்னசென்ட்டா நம்ம வந்து இல்ல இவங்க நம்மள வந்து காப்பாத்திடுவாங்க. நடுவுல அந்த பொண்ணு சொன்னனாலதான் இன்னைக்கு இத்தனை பிரச்சனையும் பல பேர் நம்பிட்டாங்க. விஜய் அண்ணாவோட அவர் சொந்த காசுல இருந்து நம்மளுக்கு காசு கொடுக்க போறாங்கன்றது எல்லாரும் நம்பிட்டாங்க. பாதி பேர் நிறைய அந்த மாதிரி பரப்பப்பட்டது. ஆமா, ஆனா இன்னைக்கு அது இல்லைன்றது வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாயும் போக மாட்டேங்குது. கரெக்டா 2500 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து 2000 ரூபாய். அது இன்னும் அதை பத்தி பாய திறக்கிறது இல்ல. 6 சிலிண்டர் கொடுக்கறேன்னாரு, அதுவும் கொடுக்கறது இல்ல. என்னதான் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் பணம் நிறைய சொன்னாரு. இது வரைக்கும் ஒண்ணுமே அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல. கஜானா காலியா இருக்கிறதுனால அவரால் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சுதானே வந்தீங்க. நம்ம வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாக்குறுதி கொடுக்கும் போது என்ன எங்கனால முடியுமோ அதுதான் வாக்குறுதியா எப்பவுமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும். அப்படின்னு இருக்கும்போது நீங்க எந்த அடிப்படையில நீங்க வந்து கொடுத்தீங்க? நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மேனிஃபெஸ்டோ பார்த்து அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் நீங்க வந்து அது இன்டூ 2-ஆ போட்டீங்க. இன்டூ 2-ஆ காப்பி அடிச்சீங்க. 1500 அவ்வளவுதான். இது இன்டூ 2-ஆ காப்பி அடிச்சு வரமாட்டோம்னு நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஓட்டு விடு அப்படின்னு. இன்னைக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து எங்கன்னா இல்ல நான் ஆட்சிக்கு என்னால என்ன முடியுமோ இது பதவி ஏற்பு விழால சொல்றாரு, என்னால எது சாத்தியமோ அதான் நான் செய்ய முடியும் அப்படின்னு. அப்ப எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? அப்போ உங்களுக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த யாரெல்லாம் போய் வாக்குறுதிகள் கொடுத்து ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இல்லையா? அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனி மனிதனாக ஒரு நல்ல மனிதனா இருக்கலாம். ஆனா அவர் சுற்றி இருக்கிறவங்க அவர் மாதிரியே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் தான் அவங்க இன்னும் எதிர்பார்க்க முடியாது. மக்கள் அதை நம்பிதான் ஓட்டு போட்டாங்க. நான் என்ன மாதிரிதான் அவங்களும் அப்படின்னு. அப்போ சரத் அவர்களோட நம்ம கம்பேர் பண்ணலாமா? விஜய் தான் செஞ்சாருன்னு இல்ல, அவரு வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது எல்லாரும் விஜய் நினைச்சு ஓட்டு போடுங்கனாரு. அப்ப எல்லாரும் விஜய் கேண்டிடேட் எல்லாம் நான் பார்த்து தேர்ந்தெடுத்தேன்னு அவரே சொன்னாரு. அப்புறம் செப்பாக் ஸ்டேடியத்துல சரத்தை விஜய்னு நான் நினைக்க முடியுமா? நினைக்கணும்ல, அது விஜய் தான் சொல்லியிருக்காரு. அப்படி அதான் அப்ப நான் அப்படித்தானே நினைக்கணும், மக்கள் அப்படித்தானே நினைக்கணும். அப்படின்னு இருக்கும்போது நீங்க சொன்ன வார்த்தைகளை நீங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க. அங்கேயே வந்து 2 மாசம் யூஸ்வலா ஹனிமூன் பீரியட் 6 மாசம் வாங்க. அதுக்கப்புறம் மேபி ஒரு எக்ஸ்டென்ஷன்னா ஒரு 1 இயர். என்னை பொறுத்த வரைக்கும் 2 மாசத்துல உங்களால செய்ய முடியாத விஷயங்களை மறைக்கிறதுக்கு தான் அதிமுகல இருந்து ஆட்களை பிடிச்சு இழுத்துட்டு போகிறது, அப்புறம் திமுகல இருந்து கூட்டணியில இருந்து இழுத்துட்டு போகிறது. இப்படி எல்லாம் நடக்கிறது காரணமே என்னன்னா உங்களுக்கு டைவர்ஷன். நம்ம மீடியால வந்து வேற ஏதாவது காமிக்கணும், அங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு. திமுக அதுதான் செஞ்சுச்சு இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து அதிமுக சொல்லி அவங்களும் கோட்டை விட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும்போது திமுக இன்னைக்கு ஆட்சியில வர முடியாத காரணமும் அதுதான். ஏன்னா நீங்க மொத்த கான்சென்ட்ரேஷன் நீங்க வந்து அதிமுக பிரேக் பண்ணும். இன்னைக்கு விஜயும் அதேதான் செய்யறாரு.
ஆனா அவங்க ஹார்ஸ் ரைடிங் மாதிரி பண்ணலையே. ஹார்ஸ் ரைடிங் மாதிரி பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, அப்போ ஓபிஎஸ் அவர்களை பிரேக் பண்ணணும்னு பிரேக் பண்ணோம். அது பின்னாடி இருந்தாங்க. ஓபிஎஸ் எவ்வளவு கேட்டு பார்த்தாரு உங்ககிட்ட, எவ்வளவு கேட்டா ஒண்ணுமே வேணா நான் வரேன்லாம் சொன்னாரு. அவர் அங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு எப்படிங்க இங்க வந்து உங்ககிட்ட வேணும், இங்கதான் வருவேன், அது என்ன ஆசையே வந்து பொதுச் செயலாளரோட இடத்துல வந்து உட்காரணும் தானே ஆசை எல்லாருக்குமே. இப்போ இந்த ரெபல் குரூப் எடுத்தவங்க எல்லாருமே அதுதான், தலைமை சேஞ்ச் ஆகணும்னு தான் நினைச்சாங்களே தவிர நம்ம இந்த கட்சியை காப்பாத்தணும் யாருமே நினைக்கல. தலைமையை சேஞ்ச் பண்ணணும் தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு இல்லையா? அப்போ உன் நோக்கம் அங்கேயே தெரியுது இல்ல, அது உங்க நோக்கம் என்னன்றது அங்கேயே தெரியுது. நீங்க வந்து உங்க கட்சியை, நம்ம கட்சியை இதுக்கு மேல ஓகே தோல்வி அடைஞ்சிட்டோம், இப்ப எப்படி நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம எப்படி ரிகவர் ஆக போறோம், அதுதானே நம்ம அடுத்த ஸ்டெப்பா இருக்கணும். இது தோத்து போயிட்டான்னு ஆசைப்படுறாங்க. ஆமா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத செயல் மாதிரி தானே. அப்படிதான் பாக்குறதா. ஆமா ஆமா, ஒரு இங்க வந்து நம்மளுக்கு கிடைக்கலையா, அப்போ வாங்க இங்க பாம்பு போட்டு நம்ம அங்க போகலாம், அதான அர்த்தம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மனநிலையில அவங்க இருக்காங்கன்னா வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது அவங்க எந்த நோக்கத்துக்கு அங்க போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து இப்போ ஆளுங்கட்சி போர்வையில நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அந்த ஆளுங்கட்சியை காப்பாத்துறது யாருன்றதுதான் இப்ப பாக்கணும். ஆளுங்கட்சி இப்ப வந்து நிலைச்சு நிக்குமா, அவங்கனால சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியுமா, இல்ல மத்திய அரசோட நாங்க ஒன்னாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐ வாஷ் கொடுக்குறாங்களா? பிஜேபியோட நெருக்கமா தான் இருக்காங்க விஜய். அவங்க வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காரு சட்டப்பேரவையில, எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சுமூகமாக தான் நாங்க வந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா வெளியில வந்து நீங்க வந்து மோடிஜி வெரி பேட் ஜி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அப்ப இன்னைக்கு வந்து எப்படி? சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு டெல்லிக்கும் விஜய்க்கும் 100% இருக்குங்க. அது அவர் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு, சட்டப்பேரவையில ஓப்பனா சொல்லியிருக்காரு, நான் அவங்களோட நான் சுமூகமா தான் இருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ண போகுது? பல கேள்விகள் இங்க வருது இல்லையா? கண்டிப்பா. அப்போ வந்து யார் 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 போர்வையில இருக்காங்கன்னே தெரியாம இருக்கு. மக்கள் வந்து மக்களை முட்டாளாக்க பாக்குறாங்க. அதான் ஓகே. அப்ப விஜய் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட நீங்க அணுகிற விதம் அப்படித்தான். டெல்லியோட ஷேடோ நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து உள்ள வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் பாக்குறேன். அதுதான், அது ஓட்டுறதுக்கு இப்போ வந்து சமீபத்துல இந்த 2 மாசமா ஒண்ணுமே பண்ண முடியாததுனால அதிமுக திமுக இவங்க இருந்து வந்துட்டாங்க, கூட்டமா வராங்க, கூட்டமா பேசுறாங்க. மரகத குமரவேல் மேடையில ஏறி எப்ப அதிமுகவை பத்தி தப்பா பேசினாங்களோ மக்கள் எல்லாம் ஏஞ்சு போயிட்டாங்க. அதே மாதிரி விஜயபாஸ்கர் வந்து அந்த கட்சியில நம்ம கட்சியில இருந்து அங்க போய் சேர்ந்த உடனே ஐயா எடப்பாடியார் அவர்களை பத்தி தப்பா பேசினா அடுத்த செகண்ட் எல்லாருமே காலி ஆயிட்டாங்க. எல்லாரும் எம்டி சேர்ஸ்ல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, யாருமே அங்க உட்காந்து பாக்கல அந்த இணைய விழால. அப்படி இருக்கும்போது உங்களோட ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டாங்க, விஜயபாஸ்கருக்கு யாரும் ஓட்டு போடல. எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். அதுதான், யாருமே இவங்கனால கட்சி இல்ல, கட்சினாலதான் இவங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்திருக்காங்கன்னா அது நீங்க கடைபிடிக்காம நான் வெளியில போயிட்டு என்ன சரியா பாத்துக்கல, அவர் இது செய்யல அது செய்யல எனக்கு இப்படி செய்யலன்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு இதுக்கு மேல என்ன செய்யணும்? உங்களை எம்எல்ஏ ஆக்கி உட்கார வச்சிருக்காங்க, என்ன இதுக்கு மேல என்ன தேவை உங்களுக்கு? இதுக்கு மேல என்ன பதவி தேவை? எல்லாம் அனுபவிச்சாச்சு. இதுக்கு மேல எம்எல்ஏ ஆயாச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல என்ன? மக்களோட பணி தானே, ரெட்டையில நம்பி தானே அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க ரெட்டையில நீங்க மக்களை முதுகுல குத்திட்டு தானே நீங்க போயிருக்கீங்க. 2வது வாட்டி அவங்க ஒரு 3 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே வரும், அதுக்கப்புறம் வந்து பிரச்சாரங்கள் நடக்கும், அத்தனை செலவு நடக்கும், திருப்பி போய் ஓட்டு போடணும், மக்கள் திருப்பி 2வது வாட்டி ஒரு அவதி இல்ல இதெல்லாம் கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ். அப்ப இது எல்லாமே ஜனநாயகத்தை நொறுக்குகின்ற இழிவுபடுத்துகின்ற வேலையா இருக்கு. டோட்டலா நார்மலைஸ் ஆக்க பாக்குறாங்க. அதான் எல்லா தப்பான வேலையும் சரியா இதுல என்ன இருக்கு இல்ல என்ன இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆக்குறாங்க, நார்மலைஸ் ஆக்குறாங்க. மக்களை வந்து நார்மலைஸ் ஆக்கி போடுங்க, வேண்டாம் நீங்க என்னன்னா பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி ஒரு ரூட் மீடியா வச்சுக்கிட்டு அவங்க வந்து இஷ்டத்துக்கு அவங்க வந்து அவங்க ஆட்சியை வந்து தப்பு செஞ்சாலும் இல்ல பரவாயில்ல, நீங்க தப்பு செஞ்சாலும் நீங்க நல்லவர் மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் எழுதிக்கிட்டு இருக்காங்க, டெக்ஸ்ட் தளத்திலயும் இப்படிதான் இருக்காங்களே தவிர இந்த ஆட்சி வந்து சரியா நடத்த மாட்டேங்கிறாங்கன்றத அது மறைக்கத்தான் ட்ரை பண்றாங்களே தவிர மக்களுக்காக யாருமே பேசலைங்க. விஜய் மக்களுக்காக இன்னி வரைக்கும் வாயை திறக்கல.
பார்ப்போம் எப்படி இந்த மாநில அரசு செயல்படுகிறது, மைய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, உங்கள் அதிமுகனுடைய தேர்தல் நிலைப்பாடுகள் வருங்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்க போகுதுங்கிறத ரொம்ப விரிவாக நுட்பமாக உங்களது பார்வை அனுபவங்களிலிருந்து மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. நன்றி. நன்றி.